இஸ்லாமிய உளவியல் என்ற பாடப்பிரிவினையில் நாம் அடிப்படையான விஷயத்தில் மெல்ல மெல்ல பயணிக்கக்கூடியவங்களாக இருக்கும். இந்த பயணத்துல உங்க எல்லாத்தையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சயின்ஸ் ஒரு பக்கம், பிலாசபி ஒரு பக்கம். சயின்ஸ்ல என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன செய்யுது, இது எல்லாமே நம்ம கண்ணால பார்க்க முடியும், நாவினால உணர முடியும், மூக்கினால உணர முடியும். சயின்ஸ்ல என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன செய்யுது, இது எல்லாமே நம்ம கண்ணால பார்க்க முடியும், நாக்கினால உணர முடியும், மூக்கினால உணர முடியும், காதினால உணர முடியும். பொருட்களின் ரீதியில நம்ம எல்லாத்தையும் உணர முடியும். ஆனா பிலாசபி அப்படிங்கிறது தத்துவ ரீதியானது, உவமை ரீதியானது. இதுவும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதாவது வலி அப்படிங்கிறது அது வர்றவங்களுக்கு தான் அது உணர முடியும். அது எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறது வலி உணர்ந்தா அது சயின்ஸ். அது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது பிலாசபி. அதாவது ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அந்த ஹார்ட் அட்டாக் உடைய வலி யார் உணர்றாங்களோ அது சயின்ஸ். அது உணராம நம்ம ஒரு புத்தகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பிலாசபி. முதல்ல சயின்ஸ் புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய விஷயம் எல்லாமே மாறும். நமக்கு ஒரு எனர்ஜி வரும். நமக்கு அதனால ஒரு மோல்டு நம்மளால பண்ண முடியும். ஆனா பிலாசபி அப்படிங்கிறது தத்துவ ரீதியான ஒரு விஷயம். சயின்ஸ் அப்படிங்கிறது பொருள் ரீதியானது. அது நம்மளால உணர முடியும், அதோடைய விஷயங்கள் எல்லாம் நம்மளால உணர முடியும். உதாரணமா எக்ஸ்ரே நம்ம கண்ணால பார்க்க முடியுமானா முடியாது. ஆனா அது சயின்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்ரே கண்ணால பார்க்க முடியாது, ஆனா எக்ஸ்ரேயோட பிம்பத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஒரு பொருளை பார்க்க முடியும், அதனால ஒரு பொருளை பார்க்க முடியும், இதை உத்கிரகிக்க முடியும் அப்படின்னு இருந்தா அது சயின்ஸ். அப்படி இல்லாத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதா பிலாசபி. இந்த பிலாசபி மேல நமக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கா, குறைவா இருக்கா? குறைவாதானே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கு. அதுதானே இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு. அறிவியல் ரீதியான விஷயத்த மக்கள் உணர்ந்ததால மக்களுக்கு அதன் மீது இருக்கிற ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. பிலாசபிய உணராததுனால அதோட ஈடுபாடு அப்படிங்கிறது குறைவாக இருக்கு. ஆக சயின்ஸ் அப்படிங்கிறது உணரக்கூடிய விஷயமாக இருக்கு, பிலாசபி புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். புரிதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் தான் பிலாசபி. இந்த இஸ்லாமிய சைக்காலஜில இந்த பிலாசபி விஷயத்த நம்ம அழகா இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த பிலாசபிய முதல்ல பிலாசபி ஃபர்ஸ்டா நம்ம வச்சுக்கணும், முதன்மையா நம்ம வச்சுக்கணுமா, இல்ல பிலாசபிய சயின்ஸ நம்ம ஃபர்ஸ்டா வச்சுக்கணுமா, அல்லது பிலாசபிய நம்ம ஃபர்ஸ்டா வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிலாசபிய தான் ஃபர்ஸ்டா நம்ம வச்சுக்கணும். ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். உதாரணமாக சூரியனை நம்ம பாக்குறோம், அத நம்மளால தொட முடியாது, ஆனா அதோடைய வெளிச்சத்தை நம்மளால உணர முடியும். நல்ல வார்த்தைகளை உருவாக்கியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனுடைய நிலைத்தன்மையை உருவாக்கியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பிலாசபிய பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, இந்த பிலாசபியில பெஸ்ட் பிலாசபி என்ன அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? இந்த பிலாசபில பெஸ்ட் பிலாசபி என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? பிலாசபிலேயே
ரொம்ப பெஸ்ட் பிலாசபி என்னன்னு சொல்லி பிலாசபிலே பெஸ்ட் பிலாசபினா அது கலாமுல்லா. சரி, இந்த கலாமுல்லாஹை விட பெஸ்ட் பிலாசபி என்னன்னு தெரியுமா? அதான் லவ்ஹுல் மஹபூல். அந்த பட்டோலையில அல்லாஹ் எழுதியிருக்கானே அதுதான் பிலாசபி. அதை நம்ம கண்ணால பார்த்திருக்கோமா, காதால கேட்டிருக்கோமா, அது உணர்ந்திருக்கோமா? கிடையாது. குரானுடைய வார்த்தைகளை நம்ம கண்ணால பார்த்திருக்கோம், அதனுடைய இன்பத்தை வந்து நம்ம காதால கேட்டிருக்கோம், அதனுடைய அதோடைய ஆனா அந்த லவ்ஹுல் மஹபூல் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்மளால உணர முடியல. இந்த பட்டோலை எழுதினது யாருன்னா அல்லாஹ். இந்த லவ்ஹுல் மஹபூல் அப்படிங்கிற பட்டோலை எழுதி இருக்கிறது அல்லாஹ். இந்த பட்டோலையில வந்து பட்டோலையில கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கியாமத் நாள் வரைக்கும் உள்ள நிகழ்வுகள், அதனுடைய நிலைத்தன்மை மாறாது. அந்த பட்டோலையில் எழுதப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதனுடைய நிலைத்தன்மைங்கிறது மாறாது. அதனுடைய முடிவுகள் அல்லாஹ் எழுதிட்டான். சோ இந்த பட்டோலையில அல்லாஹ் எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணிட்டான், அத மாத்த மாட்டான். ஆனா அதுக்கு இடையில இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நல்ல முறையில பயன்படுத்தினா அது நமக்கு நன்மையாக இருக்கும். அதாவது இப்போ கம்ப்யூட்டர்ல வந்து ஒருத்தவங்க வந்து கேம் விளையாடுறாங்க, அந்த கேம் வந்து நல்ல திறமையா விளையாடினா ஜெயிப்பாங்க, தப்பா விளையாடினா தோத்து போயிடுவாங்க. முடிவு யார்கிட்ட இருக்கு பார்த்தோம்னா விளையாடக்கூடியவங்கள்ட்ட இருக்கு. நன்மை தீமை அப்படிங்கிறது அல்லாஹுடைய புறத்துல இருந்து வருதுன்னா அது நமக்கு முன்னாடி இருக்கு, அதை எப்படி நாம் பயன்படுத்துறோம். அப்போ அந்த பெஸ்ட் பிலாசபி அப்படிங்கிறது அல்லாஹ் லவ்ஹுல் மஹபூல் அப்படிங்கிற அந்த ஏட்ல எழுதியிருக்கான். அதுதான் இந்த பிலாசபிய ஆய்வு செய்தாலும் ஒரே ஒரு பிலாசபிய கண்மூடித்தனமா, இந்த ஒரு பிலாசபிய நம்ம கண்மூடித்தனமாக நம்ம ஏத்துக்கணும். இப்போ பிலாசபி என்னங்கிறது நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சயின்ஸ் உண்மையா தெரிஞ்சாலும் அது உண்மை கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில அல்லாஹ் எழுதிய பிலாசபி, அதுல எழுதின கண்டென்ட் இதுதான் நிலையாக இருக்கும். இது இல்லாத உலகத்துல எந்த பிலாசபியின் அடிப்படையிலையும் நம்ம வாழ முடியாது. சரி, இப்போ பிலாசபி அப்படிங்கிற இடத்துல இஸ்லாத்தை நம்ம வைக்கணும். பிலாசபி அப்படிங்கிற இடத்துல இஸ்லாத்தை வைக்கணும். சயின்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம சைக்காலஜிய வந்து வைக்கணும். இதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து சொல்றான், இன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாபல் லின்னாஸி பில் ஹக். நபியே, நிச்சயமாக நாம் மனிதர்களுக்காக உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை உம்மீது இறக்கினோம். ஆகவே எவர் நேர்வழி பெற்று விடுகிறாரோ அது அவருக்கே ஆகும். அல்லாஹ் தஆலா முதல்ல இந்த பிலாசபியை பத்தி தான் சொல்றோம். அதை நீங்க உணர மாட்டேங்கிறீங்க, நீங்க அதை வந்து சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க, இதனுடைய இன்பம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிச்சயமாக நான் இது உங்களுக்கு தந்திருக்கேன். யார் வந்து நேர்வழி அடையிறாங்களோ அது அவங்களுக்கு நன்மையாக இருக்கும். யார் இதுல இருந்து விலகிடுறாங்களோ அவங்களுக்கு அது வழிகேடாக இருக்கும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல வந்து அல்லாஹ் நஃப்ஸ சுட்டி காட்டுறான். யாருடைய மனசு இத விரும்புது, நேர்வழி அடைய ஆசைப்படுது, புரிஞ்சு கொள்ள ஆசைப்படுது, இத உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கணும். இத வந்து உளவியல் ரீதியாக அணுகும் போது கண்டிப்பாக இது நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இல்லைன்னா இது நமக்கு கேடுதான். அது எப்படி கேடாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இதை புரிஞ்சு காட்டி நமக்கு எப்படி கேடாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதன் அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணும் அப்படின்னா, சூதாடக்கூடியவனாக இருக்கான், அதாவது தற்கொலை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கான், அப்புறம் கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கான், அதுக்கப்புறம்
பாலியல் சீர்கேடு, கிரைம், இந்த மாதிரி தவறான விஷயங்களை அணுகக்கூடியவங்களாக இருக்காங்க. யார் இதை உணர்றாங்களோ அவங்களுக்கு நேர்வழி, யார் உணரலையோ இந்த மாதிரியான தவறான விஷயங்களில் போகக்கூடியவங்களாக இருக்காங்க. மனிதன் நேர்வழிப்படுத்துவதற்காக நிறைய ஆயத்துக்களை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லியிருக்கான். உளவியல் அப்படிங்கிறது ஆத்மாவை பற்றிய ஒரு படிப்பு, மனசை பத்தி ஒரு படிப்பு, விழிப்புணர்வு நிலை பத்தி ஒரு படிப்பு, நடத்தை பற்றி ஒரு படிப்பு. மனசை பத்தி படிப்பு அப்படிங்கிறது நஃப்ஸ் எதை விரும்புது, எதை விரும்பல. விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது ஈடுபாடுல, இதுல ஈடுபாடுல கவனம், கல்பு, ஈடுபாடு கல்பு இருக்கா, கவனமா இருக்கா இல்லையா, உள்ளத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நடத்தை அப்படிங்கிறது இது எல்லா இஸ்லாமிய சைக்காலஜி பார்க்கும்போது 4 விஷயத்த நமக்கு சொல்லுது. ஒண்ணு ரூஹ், 2வது நஃப்ஸ், 3வது கல்பு, 4வது சுலூக். சுலூக் அப்படின்னா நடத்தை. ரூஹ் எப்படி உருவாகுது, அது உடம்புல வளர்ந்து பிறகு வளர்ந்து ஒரு ரூஹாக மாறி மவுத்துக்கு அப்புறம் ரூஹ் எப்படி போகுது, அந்த ரூஹ் எப்படி போகுது. இதற்கு அந்த மனிதன் பிறந்து ரூஹ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடைப்பட்ட காலத்துல நஃப்ஸ் எப்படி இருக்கு, கல்பு எப்படி இருக்கு, ஒட்டுமொத்தமாக இந்த மனிதனுடைய நடத்தை எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த இஸ்லாமிய உளவியல் நமக்கு சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக நாம் தான் மனிதனை படைத்தோம், நன்மை தீமை ஆகியவற்றிலிருந்து அவன் மனம் எதை ஊசலாட செய்கிறது என்பதையும் நாம் நன்கறிவோம். இன்னும் நாம் பிடரியின் நரம்பை விட அவனுக்கு மிக சமீபமாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அவனுடைய மனசு எதை நோக்கி போகுது அப்படிங்கறத எனக்கு நல்லா தெரியும். அதாவது மனிதன் அவனுடைய மனசுல என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது அல்லாஹ்க்கு ஒரு பெரிய விஷயம். இது ஒரு பெரிய விஷயம் நமக்கு. ஆனா நம்முடைய மனசு எங்க ஓடுது, என்ன சிந்திக்குது, அது நமக்கு முதல்ல தெரியணும். அது எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். மனசை கட்டுப்படுத்தி சிந்தனையும் உணர்வையும் சரி செஞ்சுட்டா நடத்தை சரியாகிடும். நம்மளுடைய நடத்தை சரியாக இருக்கணும் அப்படின்னா ஆத்மா நல்லா இருக்கணும். ஆத்மானா ரூஹ், நஃப்ஸ், இது எப்படி நல்லா இருக்கணும், அறிவின் மூலமாக கல்வின் மூலமாக அதை நம்ம சரி செய்யணும். ஒரு விஷயத்த உணரணும்னா கல்பு ஒரு விஷயத்த உணரணும்னா கல்பு இருக்கணும். கல்பு இல்லைன்னா நம்மளால எதையுமே உணர முடியாது. நஃப்ஸ் வேலை செய்யணும்னா கல்பு இருக்கணும். இதுதான் உயிருள்ள ஒரு உள்ளம், சீரான உள்ளம், திக்ருள்ள ஒரு உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லனா இந்த விஷயம் நமக்கு இல்லாட்டி அந்த உள்ளம் சீரற்ற உள்ளமாக மாறிடும், திக்ரற்ற உள்ளமாக மாறிடும். ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய நஃப்ஸ் சரியாகணும், ரூஹ் சரியாகணும். இந்த இரண்டும் சரியாகணும்னா நம்முடைய கல்பு சரியாகணும். கல்பு சரியாக இருந்தா தான் நம்முடைய எண்ணம் சரியாகும், நம்முடைய எமோஷனல் சரியாகும். இந்த இரண்டும் சரியாச்சுன்னா எல்லாமே நமக்கு சரியாயிடும். இந்த எமோஷனல் 3 விஷயத்த நமக்கு சொல்லுது. தாட், எமோஷன், பிஹேவியர். இந்த 3 விஷயத்துடைய ரகசியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே உளவியல் எதனுடைய அடிப்படையில இயங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாமிய பிலாசபி அப்படிங்கிறது வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவால சொல்லப்பட்ட விஷயம், தூதர்களால சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இத உளவியல் ரீதியாக நம்ம அணுகணும். இஸ்லாமிய ஏகத்துவம் அப்படிங்கிறது இஸ்லாமிய உளவியல் அடிப்படையில இருக்கு.
இந்த தாட், எமோஷனல், பிஹேவியர், இந்த 3 விஷயத்தையும் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தால நம்மளால அணுக முடியும், கவனம் செலுத்த முடியும். வஹதானியத்து தான் இஸ்லாமிய சைக்காலஜியின் அடிப்படை. இந்த வஹதானியத் அப்படிங்கிறது தௌஹீத் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வஹதானியத்துக்குள்ள 3 விஷயத்த நம்ம பார்க்கலாம். தௌஹீத் ருபூவியா, தௌஹீதுல் இபாதா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். முதல்ல இந்த தௌஹீதுல் ருபூவியா அப்படிங்கிறது ஏக இறைவன் அல்லாஹ் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக நம்புறது. ரெண்டாவது தௌஹீதுல் இபாதா அப்படிங்கிறது நம்முடைய இபாதத்துகள், வழிபாடுகள் எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்காக அப்படிங்கிறது இருக்கு. தௌஹீதுல் அஸ்மா சிபாத் அப்படிங்கிறது அல்லாஹின் பெயர்கள், அவனுடைய பண்புகள், அவன் அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிற விஷயத்த நம்புறது. இந்த 3 சொல்றது லேசாகத்தான் நமக்கு இருக்கும். ஆனா இந்த ஒன்னொன்னுக்குள்ளயும் நம்முடைய சிந்தனை, நம்முடைய எமோஷன், நம்முடைய பிஹேவியர், இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இந்த 3 விஷயமுமே இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் அழகா புரிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லா செயல்களையும் ரப்பானியத்தாக இருக்கும். ஒண்ணு ருபூவியானா என்னன்னு பார்த்தா, உருவாக்குபவன் அவன், அதை பராமரிப்பவனும் அவனே. உருவாக்குபவனும் அவனே, அதை பராமரிப்பவன் அவனே, அதை கட்டுப்படுத்துபவனும் அவனே. இதத்தான் மறுமையில அல்லாஹாலா ரொம்ப பெருமையோட சொல்றானா. என்ன அப்படின்னா, என்னுடைய ருபூபியத்துக்கு இடைஞ்சலாக இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பானா. சோ இந்த ருபூவியாவை நம்முடைய எண்ணத்தாலும் உணர்ச்சிகளாலும் நம்முடைய செயல்களாலும் நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்முடைய நிச்சயமற்ற நம்பிக்கையில, நம்முடைய துன்பத்துல, நம்முடைய மனசால இது பயன்படுத்தணும். நம்மளுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில, நம்ம ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையில இந்த ருபூவியத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த மனசு அப்படிங்கிறது 2 விஷயமாக இருக்கு. நம்ம உள்ளத்தால பயன்படுத்தணும் அப்படிங்கிறது, இந்த மனசு அப்படிங்கிறது 2 விஷயமாக இருக்கு. ஒண்ணு அறிவியல் ரீதியாக இருக்கு, இன்னொன்னு நஃப்ஸ் ரீதியாக இருக்கு. அதாவது தாட் அப்படின்னு சொல்லுது, நஃப்ஸ் ஒண்ணு, தாட் ஒண்ணு சொல்லுது, நஃப்ஸ் ஒண்ணு சொல்லுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த 2 இடத்துல நமக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா, நம்மளுடைய குழப்பம் ஏற்படுச்சுன்னா, இந்த இடத்துல ருபூவியா அப்படிங்கிறது, இந்த ருபூவியா எது ஏத்துக்கொள்ளலையோ, தாட்டு நஃப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த 2 விஷயம் எது ஏத்துக்கலையோ அந்த விஷயத்த நம்ம சரி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கான பயிற்சியா நம்ம கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த மனசு 2 விதமாக இருக்கு. தாட்டும் நஃப்ஸும் அது ருபூபியாவை ஏத்துக்கலைன்னா, எது ஏத்துக்கலையோ அது அதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்முடைய சிந்தனை ஏத்துக்கணும். ஆனா நம்முடைய எமோஷன் ஏத்துக்கிறது கஷ்டம். ஆனா இந்த ருபூபியால ஃபீல் அண்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு வகையில நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இப்படி பயன்படுத்துறதுனால மனம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். அதே மாதிரி ஒரு விஷயத்துல நமக்கு கவலை வருது, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியல, ஒரு விஷயத்த கட்டுப்படுத்த முடியல, கணிக்க முடியல, பயமா இருக்கு. அப்போ இந்த ருபூபியாவை நம்ம பயன்படுத்தலாம். சிந்தனையிலும் பயன்படுத்தலாம், செயலை பயன்படுத்தலாம், நம்முடைய பிஹேவியர் இப்படி பயன்படுத்தினா நம்மளுடைய பிஹேவியர் சரியாகும். நாம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம்னா, ஒரு விஷயத்தை அதிகமாக்கணும்னு நினைக்கிறோம்னா, ஒரு விஷயத்துல தைரியம் வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்னா, மனச உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்னா, பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நம்முடைய சிந்தனையில, எமோஷன்லையும் பிஹேவியர்லையும் இந்த ருபூவியாவை நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். ருபூவியானா என்ன? ஏக இறைவன் அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும்.
அவன் நிலைத்திருப்பவன், பாதுகாப்பவன், அவன்தான் இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்பவன். இத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம போதும். நம்ம ஒரு திக்ரு செஞ்சாலும் அது உள்ளத்தால நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ருபூபியாவை தான் பயன்படுத்தினாங்க. அவங்க சந்திரனை பாக்குறாங்க, சூரியனை பாக்குறாங்க, ஆனா இது நிலையானது இல்ல. அப்படி ஹலோ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திரனை பாக்குறாங்க, சூரியனை பாக்குறாங்க, இது நிலையானது இல்ல அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. படைத்தவன் இதையெல்லாம் படைச்சா ஒருத்தன் இருக்கான், உணவு கொடுக்கறதுக்கு ஒருத்தன் இருக்கான், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அந்த ருபூபியாவை அவங்க பயன்படுத்தினாங்க. நாமளும் நம்முடைய துவாவுல, நம்முடைய விஷயத்துல, நம்முடைய தௌஹீதுல் ருபூபியாவை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இது இந்த நாக்கால நம்ம வாயால சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இல்லாம எண்ணத்தாலையும் உணர்ச்சியாலையும் இத செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ ருபூபியா அப்படிங்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற விஷயத்திலையும் அடங்குது. இந்த அந்த ரப் அப்படிங்கிற அந்த வார்த்தையில ருபூபியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரப்பில் ஆலமீன், இந்த உலகம் அனைத்திற்கும் அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த ருபூவியாவாக இருக்கு. இந்த விஷயத்த முழுமையாக நம்பணும். இதுதான் ருபூவியா அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து தௌஹீதுல் இபாதா அப்படிங்கிறது நம்முடைய எமோஷனை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம். தௌஹீதுல் இபாதா அப்படிங்கிறது நம்முடைய எமோஷனை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம். அதாவது நம்முடைய அனைத்து வழிபாடுகளையும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான். இந்த தௌஹீதுல் இபாதா நமக்கு ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நம்முடைய திறனை அது அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இது ஒரு அழகான விஷயம். இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமாக கூட இருக்கு. ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் உடைய ஒரு பயிற்சியாக இருக்கு. மிகப்பெரிய ஒரு பயிற்சி தான் தௌஹீதுல் இபாதா. நம்முடைய வாழ்க்கை நெறி, நம்ம எதுக்காக வாழறோம் அப்படிங்கிற விஷயத்த வடிவமைக்கிறது இந்த தௌஹீதுல் இபாதா. நம்முடைய ஆன்மீகத்தை சரிப்படுத்துறதுக்காக, நம்முடைய நன்றி உணர்வை சரிப்படுத்துறதுக்காக, நம்முடைய மன அழுத்தத்தை சரி செய்யறதுக்காக இந்த தௌஹீதுல் இபாதா அப்படிங்கிற இந்த விஷயம் நாம நம்முடைய நடத்தையில பயன்படுத்தணும். இந்த தௌஹீதுல் இபாதாவை செயல்படுத்தும் போது கண்டிப்பாக மன அமைதி நமக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கை தான் ஈமான் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது தௌஹீதுல் அஸ்ஸிஃபாத். இது அல்லாஹுடைய பெயர்களும் அவனுடைய பண்புகளும். அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது. அவனுடைய பண்புகள், அவனுடைய பெயர்களுடைய பண்புகளை நமக்கு சொல்லுது. இறைவனுடைய பெயருக்கு ஒரு சக்தி இருக்கு. சக்தி உள்ள வசனத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம மனசுலயும் சரி, நஃப்ஸ்லயும் சரி, நம்முடைய நடத்தையிலும் சரி நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. அல்லாஹுடைய இந்த 99 பெயர்கள் தான் தௌஹீதுல் அஸ்மாவு சிஃபாத். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத சிறந்த திருநாமங்களும் குணாதிசயங்களும் உள்ளவன் தான் அல்லாஹ் இறைவன். இந்த தௌஹீதுல் அஸ்மாவு சிஃபாத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அற்புதமான பெயர்களை நம்ம உச்சரிக்கிறதுனால, அதை உளமாற உச்சரிக்கிறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வைப் நமக்கு கிடைக்கும். விளைவுகள் நமக்கு கிடைக்கும். இந்த பதட்டமான ஒரு விஷயம், நிலையற்ற தன்மை, இதெல்லாம் நமக்கு குறையும். இந்த தௌஹீதுல் அஸ்மாவு சிஃபாத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கு. இறைவனிடம் முழுமையாக அடிப்பணிந்த ஒரு அடிப்படையான மாற்றம் நமக்கு வேணும்னா
அஸ்மாவுல் சிஃபாத் நம்முடைய எண்ணங்கள் வந்து அது வந்து முழுமையாக நம்ம வந்து செலுத்தணும். நம்முடைய உணர்ச்சி பூர்வமாக அதை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த அஸ்மாவு சிஃபாத் அப்படிங்கிறது நம்முடைய நடத்தையில வந்து நம்ம செயல்படுத்தணும். நம்ம நிறைய திக்ருகள் செய்யறோம். அந்த திக்ருகள்ல நம்ம வந்துட்டு ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, யார் வந்து அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படிங்கிற அல்லாஹுடைய பெயர்களை கொண்டு நம்ம துவா செய்யறோமோ, அந்த துவா நமக்கு வந்து அந்த அஸ்மால் ஹுஸ்னா அப்படிங்கிற அந்த பெயரை கொண்டு அந்த துவாவை ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு அதற்கான நன்மை நிறைய கிடைக்கும். அந்த அல்லாவுடைய பெயர்களை நம்ம வந்து அதிகமா சொன்னோம்னா அதுக்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இப்படி நம்ம அந்த அல்லாஹுடைய விஷயங்களை நம்ம வந்து அதிகமாக நம்ம கவனம் வந்து செலுத்தணும். அதுவும் நம்ம அந்த செலுத்தக்கூடிய அந்த கவனம் அப்படிங்கிறது நம்ம உளமாற இருக்கணும். ஏதோ நம்ம வந்து சொல்றாங்களே நம்ம செய்யணுமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இல்லாம அத நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில உளமாற இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம வந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கும். இப்படி ஒரு மனிதன் வந்து இந்த 3 விஷயத்தின் அடிப்படையில நம்ம செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னைக்கு இந்த 3 கான்செப்ட் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஒண்ணு தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் இபாதா, தௌஹீதுல் அஸ்மாவு சிஃபாத். இது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ரொம்ப முழுமையா நம்பி இதை நம்ம வந்து உளமாற நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு நன்மையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நல்ல குட் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மனசு வந்து நமக்கு லேசா இருக்கும். இதை நம்பாம இருக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே மன கஷ்டங்கள், மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம இஸ்லாமிய அடிப்படையில இந்த விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு அதை வந்து பற்றி பிடிச்சுக்கணும் அப்படிங்கறதுலாம் நமக்கு வந்து அந்த இஸ்லாம் நமக்கு வந்து சொல்லுது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பற்றி பிடிச்சிட்டோம்னா நம்ம வெற்றியாளர்கள் இன்ஷா அல்லாஹ்.